بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் நேற்றைய தினம் புகாரி ஹதீஸுடைய 116வது ஹதீஸின் நேரடி பொருளை மட்டும் நம்ம பார்த்துருக்குறோம். என்ன பார்த்துருக்குறோம்னு கேட்டால், இந்த இரவில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை சொல்கிறாங்கல்ல, அந்த இரவில் இருந்து 100வது வருஷம் வரும் பொழுது இந்த இரவில் உலகத்தில் வாழ்ந்த ஒருவரும் பூமியில் மிஞ்ச மாட்டார்கள் அப்படின்ட்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இதனுடைய என்னென்ன கருத்துக்கள் அதுக்குள்ளே அடங்கியிருக்கிறது, நேரடி அர்த்தத்தை நம்ம விளங்கிட்டாலும் இதில் என்னென்ன கருத்துக்களெல்லாம் அடங்கியிருக்கிறது என்றால், இப்போ நபிகள் நாயகத்துடைய உம்மத்துக்கே மொத்தமே 100 வயசு தான் அப்படின்னு அர்த்தம் எடுத்துடக்கூடாது. இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 1ஆம் தேதி இதை சொன்னாங்கன்னு வச்சுக்கிறோம், பேச்சுக்கு புரிகிறதுக்காக வேண்டி. ஜனவரி 1ஆம் தேதி இதை சொன்னாங்க என்று வைத்து கொண்டால், ஜனவரி 2ஆம் தேதி ஒருத்தர் பிறப்பார்ல, அவர் 100 வருஷத்தில் மூத்தா போகிறன்னு சொல்ல முடியாது. அவர் 120 வருஷம் கூட இருக்கலாம், 50 வயசுல மூத்தா போகலாம். இந்த 100 ஆண்டுங்கிற லிமிட்டு யாருக்கு என்றால், அந்த ஜனவரி 1 அன்றைக்கு இந்த பூமியில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களோ அவ்வளோ பேரும் 100வது ஆண்டில் மூத்தாயிருவாங்க. ஜனவரி 1 90 வயசாக இருக்கான்னு வைங்க, ஒரு 10 வருஷம் மூத்தா போயிடுவார், அது பிரச்சனை இல்லை. ஜனவரி 1 ஒருத்தன் பிறக்கிறான்னு வைங்க, அப்படி பிறந்தால் கூட அவன் 100 வயசை கடந்து வாழக்கூடிய வாழ்நாள் கொடுக்கப்படாது. அதிகபட்சமாக ஜனவரி 1 பிறந்தவன் 50ல் மூத்தா போகலாம், 60ல் மூத்தா போகலாம், 70ல் மூத்தா போகலாம், 80ல் மூத்தா போகலாம், 90ல் மூத்தா போகலாம், 100ல் மூத்தா போகலாம், 101ல் மூத்தா போகலாம். 101 வரைக்கும் இருக்க மாட்டான். அப்போ அதிகபட்ச வாழ்நாள் இந்த தேதியில் வாழக்கூடியவங்களுக்கு அதிகபட்ச வாழ்நாள் இன்றையிலேருந்து 100வது ஆண்டு. 100 வருஷத்தில் டோட்டல் இன்றைக்கு இருந்த ஜெனரேஷன் அத்தனையும் காலியாயிருவாங்க அப்படிங்கிறது இதனுடைய ஒரு அர்த்தம். இந்த அர்த்தத்தின் படி பார்த்திங்கன்னா இதில் இருந்து சில கூடுதல் விவரங்கள்லாம் நம்ம அறிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, நம்ம தஜ்ஜால் என்று ஒருவன் இருப்பதாக நம்ம நம்புகிறோம். அதுக்கு நிறைய ஹதீஸுகள் ஆதாரமாக இருக்குது. அப்போ இந்த ஹதீஸ் படி பார்த்தீங்கன்னா, தஜ்ஜால் இருக்கிறானா, இனிமேல் பிறந்து வருவானா, தஜ்ஜால் என்பவன் ஆல்ரெடி இருந்துக்கிட்டு இருக்கிறானா அல்லது இனிமேல் தான் பிறந்து வருவானா அப்படின்னு சொன்னால், சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஏற்கனவே இருக்கிறான், ஒரு தீவுல அடைக்கப்பட்டிருக்கிறான்னு சொல்லி இந்த ஜஸ்ஸாசாண்டு ஒரு ஹதீஸ் வரும்ல, அந்த ஹதீஸ் அது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ்ன்னு சொல்லி தான் அறிஞர்கள்லாம் சொல்கிறாங்க. அந்த ஹதீஸின் அடிப்படையில் அவன் ஒரு இடத்துல சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கிறான் அப்படின்னு சில அறிஞர்கள் சொல்கிறாங்க. பல அறிஞர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த அவன் வரக்கூடிய காலத்தில் அவன் பிறந்து தான் வருவான் அப்படின்ட்டு ஒரு சாரார் சொல்கிறாங்க. ஒரு பேச்சுக்கு அவன் இருக்கிறான்னு வச்சுக்கிடுவோம். இருக்கிறான்னு வச்சாலும் இந்த ஹதீஸ் பிரகாரம் அப்போ 100வது வருஷம் வரும்போது அன்னைக்கு இந்த ரசூலுல்லாஹ் சொல்லும்போது அவன் தஜ்ஜால் இருந்திருப்பான்ல, இந்த வாசகத்தை சொல்லும்போது தஜ்ஜால் இருக்கிறான்னு வைங்க, அப்படி இருந்தால் கூட 100வது வருஷம் வரும்போது அவன் செத்துருவான்னு ஆயிரும். 100 வருஷத்துக்கு மேலே இருக்க மாட்டாங்கன்னு வருது. அப்படிங்கிறது, ஆனால் தஜ்ஜால் இறுதி காலத்தில் வருவான்ட்டு நம்ம நம்புறதுனால, அப்போ இந்த பூமியில் அவன் இருக்கலை, இன்னும் பிறக்கலை. தஜ்ஜால் பிறந்திருப்பானேயானால் அவன் 100 வருஷத்தில் மூத்தா போயிருப்பான். 100வது ஆண்டுக்கு பிறகு அவன் இருக்கவே மாட்டான்டாயிரும். அப்போவே 100 வருஷத்தில் இறந்துட்டான்னு சொன்னால் கடைசி காலத்தில் வருவான் என்பது பொய்யா போயிடும். அதனால் தஜ்ஜால் என்பவன் இனிதான் பிறப்பான், பிறந்து தான் வருவான் என்பதனால தான் அந்த இப்னு சையாதுன்ற ஒருத்தன் வரும்போது கூட அவனை தஜ்ஜால்லாம் சஹாபாக்கள் பேசிக்கிடுவாங்க. அப்போ ஒரு தாய் தந்தைக்கு பிறந்து வரக்கூடிய பிறகு ரசூல் அது இல்லைன்னு தெளிவுபடுத்திடுவாங்கன்னு வைங்க. இருந்தாலும் அப்போ உமர் நான் அவனை கொல்லட்டுமான்னு கேட்பார். அப்போ ரசூல் என்ன செய்வாங்க, அவன் தஜ்ஜாலாக இருந்தான்னு சொன்னால் அதுக்கு வேற ஆள் இருக்கார், ஈசா நபி தான் அவனை கொல்லுவார். அவன் தஜ்ஜாலை இல்லைன்னு சொன்னால் உனக்கு எதுக்கு அந்த வேலை அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. அப்போ அதில் என்ன வழங்குது என்றால், தஜ்ஜால் என்பவன் எங்கேயோ பிறந்து ஒரு அடைக்கப்பட்டு
அப்படி இருக்கிறான்ற கதைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. இனிமேல் தான் என்ன செய்வான், கியாமத்து நாளுக்கு நெருக்கத்தில் அவன் பிறந்து வருவான் அப்படின்ற அந்த கருத்தை வச்சா தான் இந்த ஹதீஸ் படி மேட்சாகும். இந்த ஹதீஸ் என்ன சொல்லுது, இன்று இரவில் பூமியில் வாழக்கூடியவர்கள் யாரும் 100வது வருடம் வரும்போது இருக்க மாட்டார்கள். அப்போ இன்று இரவும் என்பதில் தஜ்ஜாலும் இருப்பானேயானார், அதிலேருந்து வந்துக்கிட்டு இருந்தால் கூட இன்று இரவுன்னு ரசூல்லா சொல்லும்போது தஜ்ஜால் இருக்கத்தானே செய்வான். இருந்தான் என்று சொன்னால் அவன் ரசூல்லா மௌத்தா இந்த தேதியிலேருந்து 100வது வருஷத்தில் அவன் செத்துருவான். அப்போ கியாம நாளில் வருவான்ங்கிற அம்புட்டும் பொய்யா போயிடும். அதனால் தஜ்ஜால் அங்கே அடைக்கப்பட்டிருக்கான் இங்கே அடைக்கப்பட்டிருக்கான்ங்கிற ஒரு விஷயமெல்லாம் அது ஒரு சரியான செய்தி இல்லை என்பதை இந்த ஹதீஸை வைத்து நம்ம சொல்லலாம். தஜ்ஜால் என்பவன் அன்றைக்கு இருந்திருப்பானேயானால் அன்றையிலேருந்து 100வது ஆண்டு செத்துருவான். கியாம நாளில் வருவான் என்பதாக்கும் தஜ்ஜாலை பற்றிய ஹதீஸுகள்லாம் சொல்லுகிறது. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் அப்போ அவன் இருக்கலைன்னு அர்த்தம். இந்த இந்த ரசூல்லா இதை சொல்கிற நேரத்தில் அவன் பூமியில் இல்லை. அப்போ பூமியில் இருந்தால் இனிமேல் தான் பிறந்து வருவான்னு அர்த்தமாயிடுது. அந்த ஒரு கருத்தையும் இந்த ஒரு ஹதீஸிலேருந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மக்கள் மத்தியில் சில ஹில்லருன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் சாகா வரம் பெற்றவர். அவர் கடைசியில் சாகுவார், சுற்றிக்கிட்டே இருப்பார். கடலில் ஹில்லரு, இல்யாஸு, இந்த மாதிரி சில நபிமார்கள் எல்லாம் என்ன செய்யலை, இன்னும் மரணிக்கலை அப்படிங்கிற மாதிரி இந்த சூஃபியான்னு சொல்லக்கூடிய வழிகட்ட கூட்டத்தார்கள் கட்டுக்கதைகளை கட்டி வச்சுருக்கிறாங்க. அப்போ ஹிலர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹிலர்னா ஹலீர் அதுக்கு பேர், ஹிலர்னா நடைமுறையில் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஹிலர் என்பவர் இருக்கிறாரு, அவர் ஹஜ்ஜுக்கு வருஷம் வருஷம் வருவார், நல்லடியார்களை சந்திப்பார் அப்படின்லாம் அவரை பற்றி ஒரு கதைகளை சொல்லுவாங்க ஒரு பேச்சுக்கு. அப்படி ஹிலர்னு ஒருத்தர் மூசா நபி காலத்திலேருந்து ரசூல்லா காலம் வரைக்கும் இருக்காருன்னு வச்சுக்கிட்டா கூட இந்த ஹதீஸின் பிரகாரம் 100வது வருஷத்தில் போயிருப்பார். இப்போ இருக்க முடியாது. ரசூல்லா அந்த சொன்ன நேரத்தில் அவர் பூமியில் இருந்திருப்பாரேயானால் அவர் ரசூல்லா இதை சொன்ன தேதியில் இருந்து 100வது வருஷத்தில் அவன் இறந்துருப்பார். ஹிலரு இறந்துருப்பார், இல்யாஸ் இறந்துருப்பார். அப்போ கண்டிப்பாக இப்போதைக்கு இல்லை. அப்போ ஹிலருன்னு ஒருத்தர் இல்லைங்கிறது உசுரோடெல்லாம் யாரும் இல்லை. ஆனால் உசுரோடு இருக்கிறார்னு இந்த கதைகளை வச்சுக்கிட்டு சொல்வார்களே, ஆனால் அந்த கதைகளுக்கும் இது என்னவாக இருக்குது, மரண அடியாக இருக்கிறது. அப்போ ஈசா நபி இருக்கிறாங்களே, அது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இந்த வாசகத்தில் தெளிவாக இருக்குது, ஈசா நபிக்கு இது பொருந்தாதுன்னு. ஏன் பொருந்தாதுன்னு கேட்டால், லா எபுகா மிம்மன் ஹுவ அலா லஹ்ரில் அர்லி, இந்த பூமியின் மேற்பரப்பில் இருப்பவர்கள்னு வருது. அப்போ ஈசா பூமிக்கு மேற்பரப்பில் இருக்கார், அவர் வானத்தில் இருக்கிறார். வானத்தில் இருப்பவர் இறந்து போக மாட்டார் 100 வருஷத்தில். அது ரசூல்லா அந்த வார்த்தை எப்படி பயன்படுத்துகிறாங்க, லா எபுகா மிம்மன் ஹுவ அலா லஹ்ரில் அர்லி அஹதுன். அப்போ இந்த பூமியில் உள்ள மேற்பரப்பில், பூமியுடைய மேற்பரப்பில் இருப்பவர்களில் யாரும் மிஞ்ச மாட்டார்கள் என்ற காரணத்தினால் ஈசா நபிக்கு இது பொருந்தாது. ஏன்னு கேட்டால் அவர் பூமியுடைய மேற்பரப்பில் இல்லை, அவர் வானத்தில் அல்லாஹ் உசத்தி கொண்டான் என்று இருக்கிறதுனால அவரை தவிர இந்த பூமியில் அவர் இருக்கார், இவர் இருக்கார், வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாரு, அந்த அவுளியா சாகாமல் இருக்கார், இந்த அவுளியா எப்படிலாம் சொன்னாங்களே, ஆனால் அது நபிமார்கள்லாம் சாகாமல் இருக்காங்கன்னு சொல்வார்களே, ஆனால் அது எல்லாத்தையுமே இந்த ஒரு ஹதீஸ் என்னவாக்கிறேன், பொய்யாக்கிறோம். அது ஒரு கூடுதலாக தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அடுத்து நம்ம 117வது ஹதீஸுக்கு போயிடலாம். ஹத்தசனா ஆதமு, நமக்கு ஆதம் அறிவித்தார். கால் அவர் சொன்னார், ஹத்தசனா ஷோபா, ஷோபா நமக்கு அறிவித்தார். கால் அவர் சொன்னார், ஹத்தசனல் ஹக்கமு, ஹக்கம் என்பவர் நமக்கு அறிவித்தார். கால் அவர் சொன்னார், சமியத்து சயீத் இப்னு ஜுபைரின், சயீத் இப்னு ஜுபைர் அவர்கள்ட்ட நான் செவியிட்டிருக்கிறேன். சமயத்துன்னா செவியிட்டிருக்கிறேன். சயீத் இப்னு ஜுபைரின், சயீத் இப்னு ஜுபைர் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று ஹக்கம் சொல்கிறார். அந்த சயீத் இப்னு ஜுபைர் யார் வழியாக அறிவிக்கிறார்னு கேட்டால், அனிபுனி அப்பாஸின், இப்னு அப்பாஸ் வழியாக அவர் அறிவிக்கிறார். இப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறார். இது வரைக்கும் சொன்னது இதான் ஹதீஸுடைய கண்டென்ட். இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, பித்து, பித்துன்னா பாத்த, பாத்த என்ற ஒரு சொல்லுடைய தன்னிலை ஒருமை தான் பித்து. அப்போ பாத்த, அதாவது பாத்த எபீத்துண்டு வருங்காலம் வந்துச்சுன்னு வைங்க, அப்படி வந்துச்சுன்னு தான் என்னவாயிரும்னா
அந்த முதல் எழுத்து கசராயிரும். பாத்தா பாத்தா பாத்து பாத்தத்து பாத்தத்தா பித்துன பித்த பித்துமா பித்தும் அப்படி வந்துடும். இந்த பான்னு இருக்குது, பாவுக்கு வருங்காலம் எபியூண்டு வருதுல்ல, எபியூண்டு வருமையானால் அது சென்ற காலத்தில் வந்து பினண்டு வந்துடும். அதாவது பா பா பாவு பாத்து பாத்தா பின பினவுலேருந்து பேத்து வரைக்கும் வந்துடும். அதே நேரத்தில் வந்து காலை எக்கூலுண்டு வருதுன்னு வைங்க, எக்கூலு வாவு வச்சு வருதுன்னு வைங்க வருங்காலம், அந்த சொல்லுக்கு என்ன செய்யணும்னா லம்மு வச்சு வாசிக்கணும். இப்போ இந்த காலன்னு இருக்குது, கால காலா காலம் காலத்து காலத்தா குள்னன்றோம். அந்த குள்னம்போம் காலவுக்கு சொல்லும் பொழுது குள்ன குள்த்த குளுத்துமான்னு அப்படி வந்துடும். அந்த முதல் எழுத்துக்கு லம்மு எப்போ செய்யணும், முதல் எழுத்துக்கு கசர் எப்போ செய்யணும்னு கேட்டால் அதனுடைய வருங்காலத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கிடலாம். அதாவது கால எக்கூலு எக்கூலுன்னு வந்துருச்சு, எஃபூலுன்னு வந்துருச்சா, அப்போ அதனுடைய வந்து இந்த சென்ற காலத்தில் இந்த பெண்பால் பன்மை இருக்குல்ல, 5வது 6வது இடம், அந்த இடத்துல என்ன செய்யணும்னா லம்மு வச்சு சொல்லிடணும். கால காலா காலு காலத்து காலத்தா குள்ன. அதே நேரத்தில் வந்து பான்னு வந்துச்சுன்னு சொன்னால் பாவுக்கு வருங்காலம் எபீவு எபீவுண்டு எஃபீலுண்டு வருதா, அப்போ என்ன செய்யணும் பா பாவு பாவு பாத்து பாத்தா பின்னு சொல்லணும். அது மாதிரி பாத்த என்றால் அதனுடைய வருங்காலம் எபீத்து. அப்போ எபீத்துண்டு சொன்னால் போது என்ன செய்யணும் பித்துனண்டு தான் வரணும். அப்போ பாத்த என்றால் என்ன அர்த்தம்னு சொன்னால் இரவு தங்கினான். ஒரு இடத்துல போய் ராத்திரியில் ஒருத்தர் தங்கினார்னு சொன்னால் பாத்த பாத்த ஜெய்து தங்கினான் ஃபி பைத்தி வீட்டில் இரவில் தங்கினான், ராத்திரியில் தங்குறதுக்கு பேர் பாத்த. அப்போ இப்னு அப்பாஸ் சொல்கிறார் பித்து பாத்த பாத்தா பாத்து பாத்தத்து பாத்தத்தா பித்துன பித்த பித்துமா பித்தும் பித்தி பித்துமா பித்துன்னா பித்து பித்துனான்னு வரும். அப்போ பித்து என்று சொல்வது வந்து சென்றகால வினையில் தன்னிலையில் ஆண்பால் ஒருமை, ஆண்பால் பெண்பால்லாம் கிடையாது, தன்னிலையில் ரெண்டுக்கு பொதுவு தான், சரியா. அப்போ பித்து நான் இரவில் தங்கினேன். எங்கே தங்கினேன் என்று கேட்டால் ஃபி பைத்தி ஹாலத்தி, என்னுடைய சின்னம்மா, ஹாலத்துனா சின்னம்மா பெரியம்மா ரெண்டு பேருக்கும் உள்ளது. ஹாலத்து என்றால் அம்மாவோடு பிறந்தவர்னு அர்த்தம். அரபியில் வந்து பெரியம்மா சின்னம்மாவோட்டுன்னு தனி சொல்லு கிடையாதுங்க, அம்மாவோட பிறந்தவர்னு தான் சொல்லுவாங்க. அது பெரியவராக இருந்தாலும் சரி சின்னவராக இருந்தாலும் சரி, அது வந்து ஹாலத்துமாங்க. ஹாலத்துன்னு என்னதுன்னா அம்மாவின் சகோதரி, நம்ம சின்னம்மா பெரியம்மா ரெண்டுக்கும் பொருந்தும், நம்ம சின்னம்மான்னு புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கிடுவோம். பித்து ஃபி பைத்தி ஹாலத்தி, எனது சின்னம்மாவுடைய வீட்டில் நான் வந்து இரவு தங்கினேன். சின்னம்மா யாருன்னா மைமூனா, ஹாலத்தி மைமூனா பின்தில் ஹாரிஸ், ஹாரிஸுடைய மகளாகிய மைமூனாவுடைய என் சின்னம்மாவாகிய மைமூனா வீட்டில் தங்கினேன். இந்த மைமூனா யாருன்னு கேட்டால் ஜவுஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி வேற. அப்போ இப்னு அப்பாஸுடைய சின்னம்மாவை ரசூலுல்லாஹ் கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ், இந்த மைமூனாவுடைய சகோதரி தான் இப்னு அப்பாஸுக்கு அம்மா. அவர் என்ன சொல்கிறாருன்னா பித்து ஃபி பைத்தி ஹாலத்தி, என் சின்னம்மா வீட்டில் நான் இரவு தங்கினேன். ஹாலத்தி மைமூனா, என் சின்னம்மா மைமூனா வீட்டில் நான் தங்கினேன். மைமூனாண்டா யாருன்னு கேட்டால் பின்தில் ஹாரிஸு, ஹாரிஸுடைய மகள், ஜவுஜின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியுடைய மனைவி. அப்போ ரசூலுல்லாஹ் வீட்டில் தான் தங்குறார். இப்னு அப்பாஸ் போய் மைமூனா வீட்டில் சின்னம்மா தானன்னு சின்னம்மா வீட்டுக்கு போகிறாரு. அன்னைக்கு ரசூலுல்லாஹ் அங்கே தங்கின நாள். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியாகிய மைமூனாவிடத்தில் நான் வந்து இரவில் தங்கினேன். ஓ கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காண இருந்தார்கள், இந்தஹா அவரிடத்தில் இருந்தார்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மனைவி வீட்டுக்கு போவாங்கள்ல, அன்னைக்கு வந்து மைமூனா வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முறை. அப்போ கானன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தஹா ஃபி லைலத்திஹா, லைலத்துனா இரவு, ஹான்னா அந்த மைமுனா, மைமுனாவுக்குரிய இரவில், ஃபி லைலத்திஹான்னு சொன்னால் மைமுனாவுக்குரிய இரவில் அவரிடத்தில் ரசூல்லா வந்து இருந்தார்கள். இப்போ ரசூல்லா வந்து மைமுனா வீட்டில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாளைக்கு ஒரு மனைவி வீட்டில் வர்ற முறை பிரகாரம் அன்னைக்கு மைமுனா வீட்டுக்கு வர வேண்டிய இரவு அது. அப்போ கானன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடத்து மைமூனாவிடத்தில் தங்கியிருந்தார்கள். ஃபி லைலத்திஹா அவருக்குரிய இரவிலே.
லைலத்துக்கான மைமுனாவுக்குரிய இரவில். இப்போ ராத்திரியில் போய் இவர் தங்குறாரு, மைமுனா இருக்கிறாங்க, ரசூல்லா இருக்கிறாங்க, இவர் போய் தங்குறார். சின்னமாக தானே அது பஞ்சாயத்தில். அப்போ சல்லன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவை தொழுதார்கள். இஷாவை தொழுதார்கள் என்றாலேயே என்ன செய்கிறாங்கன்னா பள்ளிவாசலில் தொழுதாருன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க தனியாக இஷா தொழ மாட்டாங்கல்ல, மக்களுக்கெல்லாம் தொழு வைக்கணும்ல. அப்போ சல்லன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஷா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவை தொழுதார்கள். அதாவது ஃபில் மஸ்ஜிதுன்னு வச்சுக்கணும். பள்ளிவாசலில் போய் இந்த வீட்டில் தங்கி இருக்கும் பொழுது பள்ளிவாசலுக்கு இஷாவுக்கு வந்த உடனே இஷாவை போய் தொழு வைக்கிறாங்க. தொழு வச்சுட்டு சும்மஜா இலா மன்சிலிஹி, பிறகு தனது வீட்டிற்கு வந்தார்கள். மன்சில் என்றால் வீடு, தங்குமிடம். நசல என்றால் தங்கினான், மன்சில் என்றால் தங்குமிடம், வீடுன்னு அர்த்தம். சும்மஜா இலா மன்சிலிஹி, பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மன்சிலுக்கு, தன்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். இஷா தொழுதுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வந்து ஃபஸல்லா அர்பா ரக்காத்தின், வீட்டுக்கு வந்து ஒரு 4 ரக்காத் தொழுகிறாங்க. இஷா அங்கே தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாங்க. வந்து ஃபஸல்லா அர்பா ரக்காத்தின், 4 ரக்காத்துகளை தொழுதார்கள். தொழுது விட்டு சும்மா நாம, பிறகு உறங்கி விட்டார்கள். இஷா தொழுதாங்க, 4 ரக்காத் தொழுதாங்க, பிறகு உறங்கி விட்டார்கள். இப்போ ராத்திரி சாப்பிட்லான்னா அதெல்லாம் முன்னாடியே சாப்பிட்ருவாங்க. இஷா மாலை உணவு தானே, இஷாவுக்கு முந்தையே சாப்பிட்ருவாங்க. இரவு சாப்பாட்டெல்லாம் என்ன இருக்கேன், 2 வேளை சாப்பாடு தான் சாப்பிடுவாங்க. ஒன்று காலை உணவு, இன்னொரு மாலை உணவு. மாலை உணவு மகரிப் டயத்தில் சாப்பிட்றது, மகரிப் நெருக்கமாக. இப்போ சல்லா அர்பா ரக்காத்தின், 4 ரக்காத்துகளை தொழுதுவிட்டு சும்மா நாம, பிறகு தூங்கிவிட்டார்கள். தூங்கிவிட்டு சும்மா காம, பிறகு எழுந்தார்கள். கொஞ்ச நேரம் தூங்கிட்டு முடிக்கிறாங்க. முடிச்சுட்டு சும்மா கால, பிறகு சொன்னார்கள் நாமல் உழையுமோ, அதாவது குலாம் என்றால் சிறுவன். அந்த குலாமுக்கு வந்து அரபு மொழியில் தஸ்கீர்னு ஒன்று இருக்குது. தஸ்கீர் ஏற்கனவே பாடம் நடத்தியிருக்கணும். தஸ்கீர்னு சொல்லியே உங்களுக்கு அந்த பிடிஎஃப்பில் அனுப்பியிருப்போம், கிராமர் பாடம் அனுப்பியிருக்கோம்ல. அதில் வந்து தஸ்கீர்னா என்னங்கிறதுக்கு உரிய சட்டங்கள்லாம் உங்களுக்கு பிடிஎஃப்பில் அனுப்பியிருக்கிறோம், பார்த்துருப்பீங்க. பாடமும் நடத்தியிருக்கிறோம். கிராமர் பிளேலிஸ்ட்டில் போய் கிராமரில் பார்த்தீங்கன்னா அந்த தஸ்கீர் என்றால் என்னன்னு கேட்டால், அதாவது ஒரு விஷயத்தை சிறுசாக்கி காட்டுவது. தஸ்கீர்னா, சகீர்னா சின்னது. தஸ்கீர் என்றால் சின்னதாக்கி காட்டுறதுக்குன்னு அர்த்தம். அதுக்கு உதாரணமாக வந்து ரஜுலுன்னு இருக்குது. ரஜுலுண்டா ஒரு மனிதன், ஒரு ஆண் என்ற அர்த்தம். இந்த ரஜுலு என்கிற வார்த்தையை வந்து ருஜைல் ஃபுஐலுன் என்று மாற்றணுன்னு வைங்க. ருஜைல்டு சின்ன மனுஷன், ரஜுல் என்றால் மனுஷன். ருஜைல்னு ஃபுஐலுன்னு ஒரு சேர்த்து மாற்றிட்டீங்கன்னா சின்ன மனுஷன் அப்படின்னு சொல்வதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தஸ்கீர். இது இந்த மாதிரி செய்வதற்கு பேர் தஸ்கீர். எல்லாத்தையும் கித்தாபுன்னா கித்தாபு, குத்தையிப்புமாங்க. அந்த கித்தாபுக்கெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால், இப்போ கித்தாபுன்னு இருக்குது, ஒரு புஸ்தகம், குட்டி புஸ்தகமாக இருக்குது, அதை சொல்ல நினைக்கிறீங்க. அது எப்படி சொல்லணும்னு கேட்டால், கித்தாண்டு அங்கே ஒரு அலிஃப் இருக்குல்ல, அப்படி இருக்கிறதுனால அந்த அலிஃபை வந்து ஏயா மாற்றி குத்தையிப்புன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும், குத்தையிப்புன்னா வந்து சின்ன புஸ்தகம் அப்படின்னு ஒரு அர்த்தமாயிரும். இதே மாதிரி வந்து ஒவ்வொரு சொல்லும் என்ன செய்யலாம், களம்டா பேனா, குலையும்னு சொன்னீங்கன்னா சின்ன பேனா. இதே மாதிரி என்ன செய்யணும், சுலைம்லாம் இருக்கலாம். சலீம்னா வந்து பாதுகாப்பானவன், சுலைம் என்றால் குட்டி பையன், பாதுகாப்பான சின்ன பையன் அர்த்தம். அப்போ சின்னதுன்னு காட்டுவதற்காக வேண்டி உள்ளதுக்கு பேர் தான் தஸ்கீர். இந்த குலாம் என்பதனுடைய தஸ்கீர் வந்து உழையும். குலாம்னா சிறுவன், குலாம்னாலே சிறுவன். உழையும்னா அதுலேயும் சிறுவன், வணங்குதா, சின்ன பொடியன்ற அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, இப்னு அப்பாஸை தான் அப்படி சொல்கிறாங்க. என்ன அந்த பொடியன் தூங்கிட்டானான்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, 4 ரக்காத் தொழுகிறாங்க, அப்புறம் தூங்குறாங்க, அப்புறம் எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்ச பிறகு சும்மா கால, பிறகு சொன்னார்கள் நாமல் உழையுமோ. நாமன்னு சொன்னால் அங்கே ஒரு கேள்விக்குறி வச்சுக்கணும். நாம ஒரு அலிஃப் ஒன்று போட்டுக்கணும். அது மறைஞ்சு நிற்க அந்த சொல்கிற தோரணையில் இந்த கேள்வி வந்துடும். நாமல் உழையுமோ, அந்த சின்னவன் தூங்கிட்டானா. குலாம்னா சிறுவன், உழையும்னா ரொம்ப சின்னவன், சின்ன பையன் வச்சுக்கிறீங்களேன்.
சின்ன பையன் வந்து தூங்கி விட்டானா என்று ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். இந்த வார்த்தை இதைத்தான் கேட்டாங்களா அல்லது இந்த கருத்துப்பட வேறு வார்த்தை சொன்னாங்களான்னு ஒரு டவுட்டாக இருக்குது. அவு கலிமத்தன் அல்லது ஒரு வார்த்தை அல்லதுன்னு போட்டான்னு அர்த்தம் நாமல் குலையுமுன்று சொன்னார்களா அது மாதிரி வேறு வார்த்தையை சொன்னார்களான்னு அவருக்கே டவுட்டாக இருக்குது இப்னு அப்பாஸுக்கு. அதனால் சொல்கிறாரு கால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் நாமல் குலையும் என்றோ அவு கலிமத்தன் துஷிபிஹுஹா இதற்கு நிகரான அசுபகன்னா ஒப்பாவுறது நிகராகிறது. அவு கலிமத்தன் துஷிபிஹுஹா இதற்கு நிகராக இருக்கக்கூடிய வேறு கலிமாவை சொன்னார்களா நாமல் குலையும் என்று சொன்னார்களா அல்ல இந்த மாதிரி வேறு ஏதோ நாம இப்னு அப்பாஸ்ன்னு இப்படி ஒன்று சொல்லியிருப்பாங்க. இவரை பற்றி பேசியிருக்கிறாங்க அவ்வளோதான். அப்போ நாமல் குலையும் என்றோ அல்லது அவ் கலிமத்தன் துஷ்பிஹுஹா அல்லது இதற்கு நிகராக இருக்கக்கூடிய ஒரு கலிமாவையோ சொன்னார்கள். அப்போ தூங்கிட்டானான்னு கேட்குறாங்க. கேட்டுவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் பதில் வரல. தூங்கிட்டார் என்றும் சொல்லலை, தூங்கலைன்னு பதில் காணாம், மைமூனாவை சொல்ல காணாம். ஆனால் வந்து இவர் தூங்கலை. தூங்கியிருந்தால் இதெல்லாம் இப்படி சொல்லுவார் அவர்? இதெல்லாம் அவர் தானே அறிவிக்கிறாரு. பையன் தூங்கிட்டானான்னு கேட்டதை அறிவிக்கிறவர் யார்? இப்னு அப்பாஸ் தான் அறிவிக்கிறார். அவர் தூங்காமல் தான் முழிச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் ரசூலுல்லாஹ் இந்த கேள்வியை கேட்குறாங்க. அவர் தூங்கிட்டார் என்றோ தூங்கவில்லை என்றோ மைமுனா பதில் சொல்லலை, சும்மா காம. பிறகு ரசூலுல்லாஹ் மரா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு தொழுவதற்காக எந்திரிச்சாங்க. எந்திரிச்ச உடனே கும்து நானும் எழுந்தேன். காமவில் இருந்து எக்கூமுண்டு வருங்காலம் வர்றதுனால அதில் காமத்து காமத்தா கும்னு வந்துடும். கும்து நான் நின்றேன். அன் எசாரிஹி அவர்களின் இடப்புறம். எசார்னா இடதுகை, எமீன் என்றால் வலதுகை. இடதுகைக்கு ஷிமால்னு ஒரு வார்த்தையும் இருக்கிறது, எசாருங்கிற வார்த்தையும் இருக்கிறது. இந்த இடத்துல எசார் வந்திருக்குது. கும்து நான் நின்றேன். அன் எசாரின் நபி எசாரிஹின்னா எசாரின் நபி நபியுடைய இடது புறமாக இடது பக்கம் வந்து நின்றுக்கிறார். ரசூலுல்லாஹ் போய் தொழுகிறாங்க. இவர் என்ன செய்கிறாரு? நம்மளும் போய் சேர்ந்து தொழுவுமே நினச்சிக்கிட்டு இடது பக்கம் வந்து நின்றுக்கிட்டார். நின்ற உடனே ஃபஜஅலனி என்னை ரசூலுல்லாஹ் ஆக்கினார்கள். அன் யமீனிஹி அவங்களுடைய வலது புறத்தில் ஆக்கினார்கள். இடது பக்கம் நிற்கிறார்ல, இப்படி இழுத்துக்கிட்டு வந்து இப்படி நிப்பாட்டிக்கிட்டாங்க. அதான் ஒரு ஆள் நிற்கும்போது இன்னொரு ஆள் சேர்வதாக இருந்தால் அந்த இன்னொரு ஆள் வலது பக்கம் தான் நிற்கணுன்ற சட்டம் இதிலேருந்து நம்ம எடுக்கிறாங்க அறிஞர்கள்லாம். ஏன்னா அவர் இடது பக்கம் நின்றுட்டு போகட்டுமேன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யலை, பார்க்கல. அவர் வந்து ரசூலுல்லாஹ் தொழுகிறாங்க, இவரும் சேர்ந்து தொழுகிறதுக்குன்னு ஜமாத்து மாதிரி தொழுகிறதுக்கு நினச்சி ரசூலுல்லாஹ்வோட வந்து ஒட்டிக்கிட்டு நிற்கிறாரு. ஒரு ஆளாக இருந்தால் ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்டு தான் நிற்கணும், முன்பின்னா நிற்க மாட்டாங்க. அந்த ஒரு ஆள் எப்படி நிற்கணும் முறைப்படின்னா இந்த பக்கம் வலது பக்கம் நிற்கணும். அவர் இந்த பக்கம் நிற்கிறார், இடது பக்கம். இடது பக்கம் நிற்கும் பொழுது ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஃபஜஅலனி என்னை ஆக்கினார்கள். அன் யமீனிஹி அவங்களுடைய வலது பக்கம் ஆக்கினார்கள். என்ன அர்த்தம்? இவர் தலையை பிடிச்சி அதை காதை பிடிச்சி அதை கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இப்படி நிப்பாட்டுவான். அதானே நிற்கிற ஆளை என்ன செய்வாங்கன்னா இழுத்துட்டு வந்து இருக்கிறாங்க. இப்போ தொழுகைக்குள்ளே உள்ள ஒரு விஷயமா இருக்கிறதுனால இப்படி நிப்பாட்டாங்க. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோன்னு கேட்டால் ஒருத்தர் தனியாக தொழுவும்போது நம்மளும் போய் சேர்வதாக இருந்தால் அவருடைய வலது பக்கம் நம்ம நிற்கணும். ஜமாத்தாச்சு ஒரு ஆளாக இருக்கு, ரெண்டு பேருன்றதை முன்பின்னாயிருவாங்க. ஒரு ஆள் போய் நிற்கிறதா இருந்தால் அவருடைய வலது பக்கத்தில் நிற்கணும் என்பது இதிலிருந்து ஒரு சட்டமாக நம்ம விளங்கிக் கொள்கிறோம். வலது பக்கம் போய் நின்றுட்டாரா அது மாத்திரம் இல்லாமல் ஒரு சுன்னத்தான தொழுகைகளை ஜமாத்தாவும் தொழலாம்ங்கிறது இதுலேருந்து இங்கே எடுக்கலாம். ஏன்னா ரசூலுல்லாஹ் இரவு தொழுகை ஃபர்லான தொழுகை கிடையாது. அவங்க தனியாக இவரை கூப்பிட்டு சேர்த்துக்கிறணும்னு நினச்சி அவங்க தொழுவலை, அவங்களா தான் தொழுகிறாங்க. இவராக தம்பி சேர்ந்துக்கிறாரு. அப்போ ஒரு ஜமாத் தொழுகையை இப்போ இவராக வந்து சேர்ந்தும்போது காதை பிடிச்சி இழுத்து இந்த பக்கம் வச்சாங்கல்ல, அதுக்கு பதிலாக பின்னாடி தள்ளி விட்ருக்கலாம், நீ இந்த ஜமாத்தில் சேராதண்டு. அப்போ அவர் வந்து சேர்ந்தவுடனே அவர் ஜமாத்தில் சேர்ந்தாருன்னு அர்த்தம். ஒரு ஆளோட இன்னொரு ஆள் சேர்ந்துறால ஜமாத்து வந்துடும்ல. அப்படி ஜமாத்தோடு தொழுகிறதுக்கு வந்து கூடும்னா இதை ஒரு ஆதாரமாக காட்டலாம். இரவு தொழுகையை வந்து ஒரு ஜமாத்தாக தொழலாமா என்று ஒருத்தர் கேட்டார்னா தாராளமாக விரும்பினா தொழுவலாம். தனியாகவும் தொழுதுக்கலாம், ஜமாத்தாகவும் தொழுவலாம். ஏன்னு கேட்டால் அவர் தனியாக தான் தொழுவ போகிறாங்கிற சொல்லலாம். இவர் போய் சேர்ந்தவொன்னே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. வலது பக்கம் நிற்க சொன்னாங்களே தவிர அந்த ஜமாத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதுபோக தொழுகை ஆரம்பிக்கும் போதே ஜமாத்தா தொழுகிறேங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது.
ஏன்னா ரசூல்லா வந்து இவர் வந்து சேருவார்னு நினச்சலாம் பார்க்கல. அவங்களுக்காக தான் தொழுதாங்க. இவராக தான் போய் சேர்ந்துக்கிறார். இவ்வளோ சட்டம் இந்த ஒரு வாசகத்திலேருந்து நம்ம எடுக்க முடியும். சரி, இப்போ ஜாலனே அன் யமீனிஹி, ரசூல்லா வந்து என்னை வந்து அவங்களுடைய வலதுபுறமாக ஆக்கினார்கள். ஆக்கிவிட்டு சல்லா ஹம்ச ரக்காத்தின், முதல்ல இஷா தொழுதுட்டு வந்துட்டாங்களா, அப்புறம் வந்து 4 தொழுதாங்க. இப்போ ஒரு 5 தொழுகிறாங்க. சல்லா அர்பா, முதல்ல தொழுத 4 தொழுதுட்டு ஒரு தூக்கம், எந்திரிச்சு என்ன செய்கிறாங்கன்னா இன்னொரு 5 தொழுகிறாங்க. ஃபொசல்லா ஹம்ச ரக்காத்தின், பிறகு 5 ரக்காத் தொழுதார்கள். அப்போ 4 5 9. அப்புறம் சும்மா சல்லா ரக்காத்தைனி, பிறகு 2 ரக்காத் தொழுதார்கள். இந்த பிறகு 2 ரக்காத் தொழுதார்கள்ன்றதில் இது எப்போ தொழுகிறாங்கன்னு கேட்டால், இது வந்து ஃபஜ்ருக்கு முன் சுன்னத்து இருக்குல்ல, அதைத்தான் தொழுகிறாங்க. ஏன்னு கேட்டால், நம்ம கடைசியாக தான் வித்திரு தொழுகை தொழணும்னு ரசூலுல்லாஹ் நமக்கு கட்டளை இட்டாங்க. இஜாலு ஆகிற சலாத்திக்கும் பிள்ளையில் வித்திரா, இரவில் கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கி கொள்ளுங்கள். அப்போ 5 தான் வித்திரு. 5 3 உண்டாலும் வித்திரு தான், 1 உண்டாலும் வித்திரு தான், 5 நாளும் வித்திரு தான். ஒரு 4 தொழுது விட்டாங்களா, அடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு 5 ரக்காத்தை தொழுது 5 நாள் 9 முடிக்க பார்க்குறாங்க. முதல்ல ஒரு 4 தொழுதுட்டோம், ஒரு 5 வித்திரு தொழுதோம்னா 5 நாள் 9 ஆயிரும். ஆனால் கடைசியாக தானே வித்திரு தொழுவணும். அப்போ இரவில் கடைசியாக வந்து வித்திரு தொழுதுட்டாங்க. வித்திருக்கு பிறகு தொழுவலாமா? தொழ மாட்டாங்க, தொழக்கூடாது. ஆனால் இங்கே என்ன வருதுன்னு கேட்டால், சும்மா சல்லா ரக்காத்தைனி, பிறகு 2 ரக்காத் தொழுதார்கள் வருது. அது எப்போ தொழுகிறாங்கன்னா, ஃபஜருக்கு பாங்கெலாம் சொன்ன பிறகு தான் தொழுதுருக்குறாங்க. அது எங்கேருந்து விளங்குதுன்னா, இந்த ஹதீஸில் இருந்தே விளங்கும். எப்படி விளங்கும்னு கேட்டால், சும்மா நாம, பிறகு தூங்கினார்கள், ஹத்தா சமயத்து கத்தீத்தஹு, கத்தீத்துன்றாலும் ஹத்தீத்துன்றாலும் சொல்லி ரெண்டுக்குமே வந்து குரட்டைன்ற அர்த்தம். ஹத்தா சமயத்து, நான் செவியுறும் அளவுக்கு தூங்கினார்கள். எதை செவியுறுகிறேன்? கத்தீத்தஹு அவ் ஹத்தீத்தஹு. இப்னு அப்பாஸ் இதை சொன்னாரா அதை சொன்னாரான்னு சந்தேகம். ரெண்டுக்கும் அர்த்தம் ஒன்று தான். சும்மா சத்தா சமயத்து கத்தீத்தஹு, அவங்களுடைய குரட்டை சத்தத்தை நாம் கேட்கும் அளவுக்கு தூங்கினார்கள். தூங்கிவிட்டு சும்மா ஹரஜ இல சலாத்தி, பிறகு சுபு தொழுகைக்கு புறப்பட்டு போய்விட்டார்கள். இல சலாத்தினா இலா சலாத்தில் ஃபஜ்ரி, ஃபஜர் தொழுகைக்காக வேண்டி ஹரஜ புறப்பட்டார்கள் இருக்கு. ஃபஜருக்கு போனாங்கன்னு கேட்டால், ஃபஜருடைய முன் சுன்ன தொழுணும்ல. அப்போ இது பாங்கு சொன்ன பிறகு தான் அந்த 2 ரக்காத் தொழுதுருக்காங்கன்னு நம்ம விளங்க முடியுது. ஏன்னா ஃபஜருக்குன்ற ஒரு முன் சுன்னத்து ஒன்று இருக்குது. ஃபஜருக்கு காம சொல்லிட்டாங்கன்னு ஃபஜருக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால், அந்த 2 ரக்காத் எப்போ தொழுதாங்கன்னு நம்ம விளங்குறோம். ஃபஜருடைய பாங்குக்கு பிந்தி தான் அந்த 2 ரக்காத் தொழுதுருக்குறாங்க. அந்த முடிவை வந்து 2 அடிப்படையில் நம்ம எடுக்கிறோம். ஒன்று என்னன்னு கேட்டால், வித்திரை தான் கடைசி ஆக்கணும்னு இருக்குது. அப்போ இரவு தொழுகையில் வித்திரை முடிச்சு விட்டாங்க. அந்த 2 ரக்காத்து சுபஹ் டயத்தில் தொழுகிறாங்க. அது இரவு தொழுகையில் வராது. அப்போ சுபஹுடைய முன் சுன்னத்து தான் தொழுதுருக்குறாங்க. இப்போ 2 ரக்காத் தொழுதாங்கன்ற வருதில், அந்த 2 ரக்காத்து வந்து சுபஹுடைய முன் சுன்னத்து தான். ஏன் அப்படி எடுக்கிறோம்? வித்திரு தான் கடைசி. இரவு தொழுகைன்னா வித்திரோடு முடிச்சுக்கிடணும். 5 ரக்காத்தோட வித்திரு முடிந்து விட்டது. அப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டு ஃபஜருக்கு பாங்கு சொன்ன உடனே ஃபஜருடைய முன் சுன்னத்தை தொழுது விட்டு தூங்கிடுறாங்க. முன் சுன்ன தொழுது தூங்குறாங்க. அப்படிங்கிறதுனால இது வந்து பாங்குக்கு பிறகு இந்த 2 ரக்காத்து என்று தான் இது எடுத்துக்கொள்ளணும். ஒன்று. 2வது காரணம் என்னென்னு கேட்டால், ஃபஜருக்கு முன் சுன்னத்து தொழுவலேன்னு வர இதில் வருதில்ல, தூங்கிட்டாங்க, இப்போ உடனே ஃபஜர் தொழுகை கிளம்பி போயிட்டாங்கன்னு வருது. நல்லா கொரட்டை விட்றாங்க. அங்கே இக்காமத் சொல்கிற டைம் வந்தோடனே கிளம்பி ஃபஜர் தொழுகைக்கு போயிட்டாங்க. அப்போ ஃபஜர் தொழுகைக்கு போயிட்டாங்கன்னா அதனுடைய முன் சுன்னத்தை ரசூல்லா விட மாட்டாங்களே. அப்போ இதுதான் முன் சுன்னத்து. அப்போ ரசூல்லா வந்து இந்த இரவில் தொழுதது என்னென்னு கேட்டால், இஷா, அப்புறம் 4, அப்புறம் 5, அப்புறம் சுபுடைய முன் சுன்னத்து 2, அப்புறம் சுபு தொழுகை என்கிற வகையில் இது வருகிறது. இதுதான் அதில் உள்ள விஷயம். சரியா? அப்போ இது வந்து ஹதீஸில் வந்து தொழுகையுடைய விஷயம் இருக்குது. ஆனால் இதில் இரவில் வந்து ஒரு பயான் பண்ணாங்கன்னெலாம் வரல. இரவில் கல்வி சம்மந்தமாக போதிக்கிறதுங்கிற பாடம் தானே. இதில் பெரிய ஒன்றுமே நடக்கலை. என்ன நடந்திருக்குன்னு கேட்டால், இடது பக்கம் நின்றால பிடிச்சி வலது பக்கம் நிப்பாட்டி, அது ஒரு மார்க்க விஷயம் தானே. இரவு நேரத்தில் அந்த கல்வியை கற்றுக் கொடுத்தல்ங்கிறதுக்கு ஆதாரமாக காட்டுறாரு. இது அப்படி விளங்குற மாதிரி விஷயம் இல்லை. ஒரு பயான்லாம் ஒரு பண்ணலை ரசூல்லா. இருந்தாலும் அந்த தலைப்பில் இந்த ஹதீஸ் செஞ்சிருக்காரு, அவர் கொண்டு வந்திருக்கிறார். அடுத்தது
இது 117 வரைக்கும் முடிச்சிட்டோமா. நம்ம 118வது ஹதீஸுக்கு ஒரு தலைப்பு போடுறாரு. அந்த தலைப்பின் கீழே 118 ஹதீஸை கொண்டு வர்றாரு. அந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நம்ம அதை நாளைக்கு அடுத்த வாரத்துக்கு பார்க்கலாம்.